பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சென்னையில் இருக்காங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடரின்னலில் இருக்காங்க. சரியான அந்த ஏதாச்சும் வேலை கிடைக்கணும்னு பரிசு எழுதாங்க. அதுக்கு அகத்திய பெருமான அனுகிரகம் கேட்டு நிற்கிய. அதெல்லாம் அது சின்ன விஷயங்கள், அது பின்னாடி கேட்டுக்கலாம். முதல்ல வேலைக்கு என்ன எவ்வளோன்னு பார்ப்போம். இதை எடுங்க திருப்பி. அது பின்னாடி வினை சம்மந்தப்பட்டது. அது உடல் ரீதியான பிரச்சனைகள், அது எல்லாருக்கும் உள்ளதான். அது பின்னாடி அதுக்குள்ளே இந்த விஷயத்துக்குள்ளே அது போக வேண்டாம். முதல்ல வந்து பரீட்சையில் வேலை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும். வீட்டில் வந்து ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க. என்ன ரொம்ப கொஞ்சம் இம்சை. சார் ரைட்டு, அது இதை சொல்ல வேண்டாம் வீடியோவில். சார் ரைட்டு, கொஞ்சம் கட்டுப்பாடோடு வளர வேண்டியது இருக்குது. அதான் அது தெரியுது. அந்த சுதந்திரம் வேலை கலந்து குழந்தை இல்லாமல் எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் முடிச்சு? 2 வருஷம் தானே ஆகுது. ஓம் அகதீஷாய நமக. திவ்யா வணங்கி நீங்க அகத்திய பெருமான்கிட்ட ஃபோட்டோ வாங்கி எனக்கு காமிங்க. சும்மா ஒரு அடையாளத்துக்கு. என்ன பிற சித்தர்கள் கண்ணை மூடுனாவே உலகமே அண்ட சராசரங்களும் தெரியும். போட்டா போயிடாம. ஓம் அகதீஷாய நமக. வணங்கி நின்றுங்க. அகத்திய பெருமானை என்ன சொல்றாருன்னு கேட்போம். போதும். உயர் பிரபஞ்ச பேராற்றல்கள் வளம் வரும் சபையில் வளம் வந்து அமர்ந்து ஒவ்வொரு பூஜை நைவேத்திய நிகழ்வுகளிலும் தன் ஆற்றல் கொண்ட ஆசிகளை பகிரும் சபையாய் விளங்கும் இச்சபையில் புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை காண்கின்ற பொழுதே அற்புதமாக பல்வேறு கர்ம வினைகள் சூட்சமமாக தீர்க்கப்படுவதற்குரிய சூட்சம பணிகள் துவங்குகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு துவங்கப்படுகின்ற பணிகளோடு தன் பணியை இணைக்கின்ற பொழுது தன் சரணாகதி நிலைப்பணியையும் சபையினுடைய முழு முதல் நிலைதனில் வணங்கி வாழ்த்தி வரும் அப்பணியையும் இணைக்கின்ற பொழுது கர்ம வினைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு இகலோக இடர் இன்னல்கள் தீரப்பட்டு நல்வளம் பெறுகின்றனர் யாவரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றனர். ஓம் அகதீஷாய நமக. அவ்வரிசைதனில் வந்தமர்ந்து தன் மகவிற்குரிய இடர் இன்னல் நிலைகள் தீர்ந்து இகலோகத்தில் ஒரு பொருளீட்டல் நிலைக்குரிய அற்புதமான அத்தகைய பணிநிலை தேவை என்கின்ற குறைதனை அருள்நிலை வழங்கும் அருள்நிலை ஆற்றல் ஞான நிலையோடு வழங்கும் அற்புத சபைதனில் வினவிய சபை தொடர்பாளரே சீடரே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நீங்களும் வந்து நில்லுங்க. அருட்பெரும் நிலை கொண்ட சபையில் வணங்குதலும் வாழ்த்துதலும் சபையை வாழ்த்துதலும். வாழ்த்துதல் எனில் நாமங்களை உள்ளூர அகத்திய நாமங்களை உள்ளூர உச்சரித்து கொண்டு குலதெய்வ நாமத்தினையும் உள்ளூர உச்சரித்து கொண்டு அற்புதமாக பிரம்ம முகூர்த்த வேளைதனில் தன் இல்லமதில் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஓர் விளக்கேற்றி அற்புதமாக அகத்திய நாமத்தினை சபையிருக்கும் திசை நோக்கி நின்று மூவேழு முறை உச்சரித்து அப்பெண்ணினை உமது மகவினை திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை இங்கு நடைபெறும் நிகழ்விற்கு கால அவகாசங்கள் பெறுகின்ற பொழுது அழைத்து வந்தும் அற்புதமாக அவர் இல்லமதில் அமர்ந்திருந்தவாறு இங்கு நடைபெறும் கோமாதா பூஜை வரும் ஏகாதசி கோமாதா பூஜைதனை நிகழ்வு நிலையில் அங்கிருந்தவாறு கண்டுகளித்து அற்புதமாக வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாய் ஒவ்வொரு படிநிலையாய் ஒவ்வொரு நிலை உயர்வாய் மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் அகற்றப்பட்டு தன் வாழ்வும் சுபிட்சம் பெற்று அற்புதமாய் வேண்டுகின்ற அப்பணி நிலையும் வந்தடைகின்ற நல்ல ஆசிதனை அகத்தியன் யாம்
சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட சபையின் சஷ்டி திருவிழா கண்ட சடாச்சர நாயகனுடைய சரவணபவ அட்சரத்தின் மூலமாக ஆசிகள் வழங்குகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நம. ஏகாதசி நன்னாளிலும் அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற சஷ்டி பெருநாளின் புனர்ஜென்மம் வழங்கும் கோமாதா பூஜைதனையும் இதில் எது ஒன்றையாவது நேரடியாக கண்டுகளிக்க அகத்தியன் யாம் நல்ல அருள் கட்டளை. ஓம் அகதீஷாய நம. அவ்வாறு நேரடியாக கண்டுகளித்து அம்மகவோடு கண்டுகளித்து அற்புதமாக அகத்திய நாமத்தினை மறவாது உள்ளூர இச்சபை உயர் நிலை கொண்ட சபையே என்று எண்ணுகின்ற பொழுது, என்று வலம் வருகின்ற பொழுது, இறை திருநீற்று சாம்பல்தனை சித்தன் கரங்களில் பெற்று தன் இல்லமதில் வைத்து தன் மகவும் அணிந்து வருகையில் ஆற்றலோடு புனர்நிலை பெரும் ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம் என்று நல்ல ஆசி தருகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயம் நிகழ்ந்தேறும் அந்நிகழ்வில் ஒரு பூஜை நிகழ்வுதனில் வருகின்ற ஆகமத்தினை அகத்தியன் யாம் உரைப்போம் என்று உரைத்து அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரி.